இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் நார்மலாக சமையல் கலையில் வந்து 2017 வந்து சஞ்சீவ் கபூர் கொடுத்தாங்க. அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் ஒரு தமிழனா வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமை அடைகிறேன். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குற ஆளுமைகளுக்கு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதன்படி இந்த வருஷத்துக்கான விருதுகளை கடந்த ஜனவரி மாதம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று பல துறைகளில் சிறந்து விளங்கின 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு. அதில் செஃப் தாமுவுக்கும் விருது வழங்கியிருந்தாங்க. அதை பற்றி செஃப் தாமு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட நண்பர் வெங்கடேஷ் பட் அவருக்கு வாழ்த்துக்கள் கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேற்று தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், நடிகர் அஜித்குமார் இவங்களுக்கு பத்மபூஷன் விருதுகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பிரபல சமையல் கலைஞர் செஃப் தாமுவுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கியிருந்தாங்க. தாமுவுக்கு விருது வழங்கும் போது அவங்களோட குடும்பத்தினர் எழுந்து நின்று எமோஷனலாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதே நேரம் விருது வாங்கினதும் அதை பற்றி செய்தியாளர்கள்ட்ட செஃப் தாமு பேசியிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் நார்மலாக சமையல் கலையில் வந்து 2017 வந்து சஞ்சீவ் கபூர் கொடுத்தாங்க. அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் ஒரு தமிழனா வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமை அடைகிறேன். அண்ட் இட் வாஸ் எ கிரேட் ஷோ. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 11 o'clock நேற்று ரிஹர்சல் நடந்தது. அதுவே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்டு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த ஃபைனல்ஸ் அதாவது செரிமனி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து அதான் ரொம்ப நாளாக பார்ப்போமான்னு நினச்சிட்டு இருந்தோம். பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட்டு, ஆல் த மினிஸ்டர்ஸ் பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க, என்னோட வந்து பேசினாங்க. 3 பேருமே பிரசிடென்ட் சரி, பிரைம் மினிஸ்டர் சரி, அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் சரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கனவுல தான் நினச்சிட்டு இருந்தேன். இது நிஜமாகும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதான்னு நினைக்கிறேன். இந்த விருதை வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்மளாம் இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்த சாதாரணமாக முதல்லாம் சொல்லும்போது குக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதை ஷெஃப்னு பேர் வாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன பசங்க அதாவது பட்டிங் ஷெஃப்ஸும் சரி, கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும். ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹார்ட் ஒர்க் மாத்திரம் இல்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம். கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சரி, ஷெஃப் கம்யூனிட்டி சரி, அதே மாதிரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்றது ஆணைத்தரமான உண்மை. சூப்பர். இந்த நிலையில் செஃப் தாமுவுக்கு விஜய் டிவி பிரபலங்கள் பலருமே தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் செஃப் வெங்கடேஷ் பட் மட்டும் தாமுவுக்கு வாழ்த்துக்கள் எதுவுமே சொல்லலை. தாமு பற்றி எந்த ஒரு போஸ்ட்டுமே போடவே இல்லை. இதை பற்றி சோசியல் மீடியாவில் ஃபேன்ஸ் பலருமே வருத்தம் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் செஃப் தாமுவுக்கு உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கினது வெங்கடேஷ் பட்டுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகை ரம்யா பாண்டியன் ரிசப்ஷன் அப்போ செஃப் தாமு, வெங்கடேஷ் பட் இவங்க 2 பேருமே ஜாலியாக பேட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போது தாமுவுக்கு பெரிய உயரிய விருது கிடச்சிருக்குது. அதுக்கு வெங்கடேஷ் பட் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி வெங்கடேஷ் பட் சீக்கிரமே விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.